இன்றைக்கு தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதாக ஒரு திட்டம் இருந்தது என்றதை ஒரு காரணம் காட்டிக்கொண்டு ஒரு பெரிய அரசியல் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். இது உண்மையிலே நினைச்சு பார்த்தோம்னா பிராக்டிக்கலாகவும் சரி லாஜிக்கலாகவும் இது நடைபெறாத ஒன்று. லாஜிக்கலா பார்த்தா ரெண்டு பேருமே பரம விரோதிகள், எதிரிகள், ஒன்றாக சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. பிராக்டிக்கலா பார்த்தோம்னா திமுக 59 சீட்டு, இவங்க 47. இது ரெண்டும் சேர்த்தானா தேவையான அந்த தனிப்பெரும் மெஜாரிட்டி 110 சீட்டு கிடைக்க போவதில்லை. ஆக எந்த இது கூட்டணி அமைத்தால் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்த இது ஏதோ தலைவர்கள் மட்டத்தில் பேசியது போல காட்டிக்கொண்டு ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஏதோ டீ கடையில் உட்காந்து கொண்டிருந்த ரெண்டு பேர் உட்காந்து இது மாதிரி இருக்குமா அப்படின்னு கூட்டணி நடக்கும் அப்படி பேசுனதை பூதாகாரமா ஆக்கி அதே தலைவர்கள் மட்டத்தில் நடந்ததாக மாயையாக காட்டிக்கொண்டு அவரவர்கள் அவங்களோட சுயநலத்தைக்காக காரியத்தை சாய்த்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் பார்த்தோன்னா அந்த எஸ்பி வேலுமணி அந்த சி.வி. சண்முகம் அவங்களுடைய ஃபேக்ஷன் தாவேக்காக ஆதரவு தெரிவித்தார்கள் நம்பிக்கை தீர்மானத்தின் போது. காரணம் என்னன்னா எடப்பாடி டிஎம்கே கூட ஸ்டாலின் கூட கூட்டணி அமைக்க முயற்சித்தார் என்று. இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் அந்த சி.வி. சண்முகம் குரூப்ல இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க தாவேக்கோல இணைந்திருக்கிறார்கள். அவங்க சொல்ற காரணம் என்னன்னா எடப்பாடி டிஎம்கே கூட கூட்டணி அமைக்க முயற்சித்தார். ஆகவே இவங்க தாவேகா கூட சேர்ந்து ஒரு பேரம் பேசி அவங்களுடைய பயனை அனுபவத்திற்காக போட்ட திட்டத்துக்கு ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணம் உடனே தேவையில்லாத நடக்காத ஒரு விஷயத்தை திமுக கூட கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களோட செய்த காரியத்தை இவங்க சப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த காங்கிரஸ் பார்த்தோன்னா வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே அடுத்த நாளே போய் தாவேக்காக ஆதரவு என்று சொன்னார்கள். அவங்களும் அவங்ககிட்ட பேரம் பேசி அவங்களோட அமைச்சர்கள் இழந்து விட்டார்கள். இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் அவருடைய காங்கிரஸோட மாணிக்க தாகூர் சொல்கிறார், இது நாங்கள் திமுக கூட்டணியில் விலகியது காரணம் திமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சித்தது என்றார். இவங்க தாவேக்காவோட இணைந்து ஆதாயம் பெறுவதற்கு இது ஒரு காரணமாக 2 வாரம் இல்லாம புதுசா ஒண்ணு இப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இதை பிடிக்கலன்னா திமுக கூட்டணி ஒரு வாதகா வைத்திருந்தால் கூட அவர் அதிமுக எதிர்த்து போரிட்டு இருக்க வேண்டும். தாவேக்காக ஆதரவு தெரிவிப்பதற்கு எந்த ஒரு அர்த்தம் இல்லை. அதே போலதான் காங்கிரஸும் அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கலாம். அதுக்கு தாவேக்காக கூட ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமைச்சர்கள் சேர்வதற்கும் அவசியம் இல்லை. இந்த காரணத்தை காட்டி ஆக திமுக அதிமுக கூட்டணி என்பது ஒரு மாயை, பொய் பிரச்சாரகர்கள் அவர்கள் கற்பித்த ஒரு கற்பனை. கீழ்த்தரமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்ப்போம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.